இந்த பாயிண்டில் பல ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ஃபோன்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாதிரி ஒரு 8 Gen 3 இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. தாறுமாறு சஸ்டெயின் பர்ஃபார்மன்ஸ், 6500 mAh பேட்ரி, இன்டரப்ஷனே இல்லாத கிட்டத்தட்ட சிமெட்ரிக் ஃப்ளாட் டிஸ்பிளே, அப்புறம் RGB, நிறைய RGB. இது RedMagic 9 Pro. இப்போ ஒரு தைவான் பிராண்ட் ஃபோன் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போது நிறைய வதந்திங்க பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நூபியாவோட இந்த கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இது எப்படி இருக்குது? ஹே காய்ஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4A Tech தமிழ். இங்கே ஷெயாங்கில் விரைக்குது. அதுக்கு மேலேயும் இந்த பனிலெல்லாம் வெளில போய் இந்த அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா டெஸ்ட் பண்ணதை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, முதல்ல பாக்ஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்கங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். இந்த RedMagic 9 Proவோட சில்வர் பாக்ஸ் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. வேறு எந்த பிராண்டும் இந்த கலர் பாக்ஸிங் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி பாக்ஸ் வேறு பிராண்டில் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல நம்ம பார்க்குறது இந்த இன்சர்ட், RedMagic லோகோ, அவங்களோட டேக்லைன் வின் மோர் கேம்ஸ். இந்த இன்சர்ட்டில் ஒரு சிம்ஜெக்டர் டூல், குவிக் ஸ்டார்ட் கைடு, அப்புறம் ஹார்ட் ஷெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இது பிளாஸ்டிக், ரொம்ப ஈஸியாக ஸ்க்ராச்சஸ் பிக்கப் பண்ணும். இப்போ இந்த ஃபோன் என் கைக்கு வந்து ஒரு வாரம் கூட ஆகலை, என் ப்ரைமரியாக கூட யூஸ் பண்ணல. ஆனால் ஏற்கனவே இந்த பேக் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ இங்கே கார்னர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. ப்ளஸ் நூபியாவுக்கு இருக்க சேலஞ்சஸ் எனக்கு புரியுது. கெப்பாசிட்டிவ் ட்ரிகர்ஸ், இந்த இன்டேக், எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் எல்லாம் கவர் பண்ண முடியாது. ஸோ ரெகுலர் சாஃப்ட் கேஸ் யூஸ் பண்ண முடியாது. பட் அதுக்கு பதில் ஏசஸ் மாதிரி சாலிட் கலர்ட் ஹார்ட் கேஸ் கொடுத்துருக்கலாம்ல. என்ன நினைக்கிறீங்க? சரி, பாக்ஸ்க்கு திருப்பி வருவோமே. இந்த கார்டு இருக்க ஒரு USB Type-C கேபிள், அப்புறம் 80 வாட் Type-C சார்ஜர். ஃபைனலாக RedMagic 9 Pro நான் டிரான்ஸ்பரண்ட் பிளாக் வெர்ஷன் வாங்கினேன். இது போக ஒரு மேட் பிளாக், அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் தான் என்ன கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டான கலர் ஆப்ஷன். இங்கே ஓலியோஃபோபிக் கோட்டிங் எதுவும் இல்லாத மாதிரி தெரியுது. ஏன்னா அன்பாக்ஸ் பண்ண உடனடியாகவே எக்கச்சக்கமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணிருச்சு. எனக்கு அது ஒரு நெகட்டிவாக தெரியுது. இங்கே கேமரா பம்ப் கிடையாது. கேமரா ரேட் டோட்டலாக ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படிங்கிற நியூஸை பார்க்க ஆரம்பிக்கல. எனக்கு இருந்த முதல் தாட், அப்போ நம்ம ஒருத்தருக்கையும் ஃபோனை கீழே வைக்கல கேமரா சர்ஃபேஸோட காண்டாக்டில் வரும்ல, அப்போ இன்னும் ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. ஆக்சுவலாக எக்ஸாக்ட்லி ஆமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே பின்னாடி இந்த ஃப்ளாஷ் இருக்குல்ல, அதை சுற்றி இருக்கிற ஏரியா கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்குது. ஸோ கீழே வைக்கல அந்த ஷேக் இருக்குது பாருங்கள். ஏன்னா எக்ஸாக்டாக சர்ஃபேஸோட அது காண்டாக்டில் வராத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த RedMagic 9 Pro தான் முதல் ப்ளஸ் இந்த பாயிண்டில் ஒரே கேமிங் ஃபோன், புது ஃப்ளாக்ஷிப் Qualcomm SoCயோட Snapdragon 8 Gen 3. பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப இம்ப்ரெசிவ். சிந்தட்டிக் ஸ்கோர்ஸ் சார்ட்ஸை டாப் பண்ணுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, சஸ்டெயின் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கூட இங்கே உதாரணத்துக்கு 3D Mark வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா RedMagic 9 Proவில் 10% தான் பீக் பர்ஃபார்மன்ஸ் லாஸ் இருக்குது. 20 நிமிஷமாக கண்டினியூஸாக GPUவை புஷ் பண்ணதுக்கப்புறம். மற்ற ரெகுலர் 8 Gen 3 ஃப்ளாக்ஷிப்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25% 50% வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் லூஸ் பண்ணுது இதே டயத்தில். பல ஃபோன்ஸ் இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் கூட பண்ணல, பாதிலேயே கிராஷ் ஆகிடும் ஹீட் ஆகி. நூபியா எப்படி இவ்வளோ நல்ல சஸ்டெயின் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட பாசிவ் கூலிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ICE 13 கூலிங் சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் இன்னமும் ஆக்டிவ் கூலிங்க்கு இந்த ஃபேனை இன்க்ளூட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த ஃபேன் இதுக்குள்ளே இன்டேக், எக்ஸாஸ்ட் வெண்ட்லாம் இருக்கிறதுனால மற்ற RedMagic ஃபோன்ஸ் மாதிரி இதுலேயும் எந்த IP ரேட்டிங்கும் கிடையாது. பட் இந்த மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸ் ஃபோனை வாங்கணும்னு நினைக்கிற கேமர்ஸ்க்கு அது பரவாயில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்க, இந்த மாதிரி ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா IP ரேட்டிங் இல்லாதது உங்களுக்கு நெகட்டிவாக தெரியுதா? அந்த எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ்க்காக ஃபேனை கொடுக்கறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஆக்சுவல் கேம் பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 Gen 3 எல்லாத்தையும் ஈஸியாக ரன் பண்ணிட்டோம். இந்த அளவு சஸ்டெயின் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃப்ரேம் ட்ராப், ஸ்டார்டர் எதுவும் பெருசாக நோட்டீஸ் பண்ணல. இப்போ சைட்லேருந்து புல்லின் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்வீட் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ் மோட் ஆன் பண்ணுறதுலேருந்து ரெஃப்ரெஷ் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸ்க்ரீனில் உள்ள கீஸை ரீமேப் பண்ணுறது, ட்ரிகர் செட்டப் பண்ணுறது, பைபாஸ் சார்ஜிங், அதாவது சார்ஜர் பிளக்இன் பண்ணையில் பேட்டரி சார்ஜ் ஆகாமல் ஃபோன் டேரெக்டாக சார்ஜர்லேருந்து ரன் ஆகிற மாதிரி செட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய கொடுத்துருக்காங்க, நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த 8 Gen 3 கூட 8 இல்லை 12 GB LPDDR5X ரேமும் 256 இல்லை 512 GB UFS 4.0 ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே தான் வந்து ப்ரோக்கும் ப்ரோ ப்ளஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி பார்ப்போம். ரேம் 8 இல்லை 12 GB ப்ரோவில், 16 இல்லை 24 GB ப்ரோ ப்ளஸில். ப்ரோ நம்ம பார்த்த மாதிரி 80 வாட் சார்ஜரோடு வருது, 6500 mAh பேட்ரி. ப்ரோ ப்ளஸில் இன்னும் ஃபாஸ்ட்டான 165 வாட் சார்ஜர், பட் கொஞ்சம் சின்ன பேட்ரி, 5500 mAh. இந்த 3 டிஃப்ரென்சஸ் மட்டும்தான் ஸ்பெக்ஸில். இது போக பாக்கி எல்லாமே அந்த டிஸ்பிளே, ஃபார்ம் ஃபேக்டர், பர்ஃபார்மன்ஸ், கேமராஸ் அச்சடித்த மாதிரி ஒன்று தான். இப்போ எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா 1000 mAh பெட்டராக பட்டுச்சு. அதனால தான் இங்கே நான் ப்ரோ ப்ளஸ் வாங்காமல் ப்ரோ வாங்கினேன். ஏன்னா இந்த 80 வாட் சார்ஜரில் கூட
10 நிமிஷத்தில் 40% சார்ஜ் பண்ண முடியுது. ஃபுல் சார்ஜ் 35-38 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகுது. ஸோ ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க? 5000 mAh ப்ளஸ் 165 வாட்ஸா, இல்லை 6500 mAh ப்ளஸ் 80 வாட்ஸா? திருப்பியும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இவ்வளோ பெரிய பேட்டரி உள்ளே இருந்தாலும் ஃபோன் ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. 230 சில்லற கிராம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு iPhone 15 Pro Max, Galaxy S23 Ultra, OnePlus 12 இதோடலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது. திக்னஸ் சில ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸோட கூட கம்மியாக கொடுத்துருக்காங்க. 8.9 mm தான் ரெகுலர் ஃப்ளாக்ஷிப்பில் நம்ம பார்க்குற திக்னஸ். இங்கே உள்ள திக்னஸ் மேலே கேமராவை பார்த்தீங்கன்னா அதோட திக்காக இருக்கும். RedMagic 9 Proவில் யூனிஃபார்மாக 8.9 mm. பட் ஆனால் இங்கே கர்வ்ஸ் எதுவும் இல்லைங்கிறதுனால இந்த ஃபோனாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியாது. எஸ், எட்ஜஸில் லைட்டாக கர்வ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனாலும் எர்கனாமிக்ஸ் இந்த ஃபோனில் ஒரு நெகட்டிவ் தான். கேம்ஸ் விளையாடையில் கேமரா எலிவேட் ஆகலைங்கிறது ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் எனக்கு அந்த ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அதுக்கு முன்னாடி பிளேஸ்மெண்ட்ஸை முதல்ல பார்த்துருவோம். இங்கே இந்த சைட்ஸ் ஏர்க்ராஃப்ட் கிரேட் அலுமினியமில் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. 8 Gen 3 ஹெட்ஃபோன் ஜாக் சூப்பர். மேலே ஐஆர் பிளாஸ்டர், ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. லெஃப்டில் இன்டேக் வெண்ட், ரைட்டில் கெப்பாசிட்டிவ் ட்ரிகர்ஸ், எக்ஸாஸ்ட் வெண்ட், வால்யூம் கீஸ், ஒரு ரவுண்ட் டெக்ஸ்சர்ட் பவர் பட்டன், கேம் ஸ்பேஸ் டாகிள், அப்புறம் ஒரு மைக்ரோஃபோன். பாட்டமில் சிம் ட்ரே, பிரைமரி மைக், ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் ஒரு USB 3.2 Type C போர்ட். இந்த தடவை NFC-யும் இன்க்ளூட் ஆகிருக்கு. இந்த ஸ்பீக்கர்ஸை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா சிமெட்ரிக்காக இல்லை, இது வேணுன்ட்டே அவங்க பண்ணது தான். காரணம் என்னென்னா, நீங்கள் எப்படி ஃபோனை பிடிச்சி கேம் விளையாடினாலும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்பீக்கராவது மஃபில் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறது. சவுண்ட் ரொம்ப லவுடாக ரிச்சாக இருந்துச்சு. நீங்களே கேளுங்க. இப்போ இந்த ஃபோனில் 5 ஏரியாஸில் RGB பார்க்க முடியும். முதல் 2 ஃபேன் அண்ட் எக்ஸாஸ்ட் போர்ட், அடுத்த 2 அந்த கெப்பாசிட்டிவ் கீஸ்குள்ளேயே இருக்கிறது. ஃபைனலாக பின்னாடி இந்த சின்ன 09 எத்தனாவது ஜென்ரேஷன் RedMagic ஃபோன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்காக பேக்கில் கொடுத்துருக்குறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நூபியா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போது எடுத்த உடனே இது ட்ரிபிள் கேமரா அரேன்னு நினைப்பீங்க. ஆனால் கீழே இருக்கிற அந்த 3வது ஃபேன். ஆனால் இது ட்ரிபிள் கேமரா அரே தான். ஏன்னா அங்கே இல்லை, இது ஒரு யூஸே இல்லாத 2 MP மேக்ரோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கும். சும்மா 3 கேமரா இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மற்ற 2 சென்சர்ஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்காக மற்ற ஃப்ளாக்ஷிப்ஸோட கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் கிடையாது. மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸோட பெட்டராக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிரைமரி 50 MP சாம்சங் GN5 OIS உள்ள f1.9 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. நான் பிக்சர்ஸ்லாம் ரொம்ப கிரேயாக இருக்கே அப்படின்னு கேட்காதீங்க. கடைசி ஒரு வாரமாக பனி, வானம் கிரேயாக தான் இருக்குது. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக எடுக்கலான்னு பார்த்தாலும் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. பட் எனிவேஸ், இந்த கேமரா எந்த அவார்டும் ஜெயிக்க போகிறதில்ல. டீசெண்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸோட பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். செகண்டரி இன்னொரு ஒரு சாம்சங் சென்சர் 50 MP திருப்பியும் JN1. இது ஒரு f2.2 அல்ட்ரா வைடோட பேராக இருக்குது. நான் எதிர்பார்க்காத விஷயம், நூபியா கலர்ஸை கொஞ்சம் நல்லாவே மேட்ச் பண்ணியிருக்காங்க. வீடியோன்னு வரையில் 8K 30 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஃபுட்டேஜ் ஓரளவு ஸ்டேபிளாக இருந்துச்சு. 4K 60ல் இன்னும் ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருந்துச்சு. ஃபுட்டேஜ் கண்டிப்பாக யூஸபிளாக இருக்குன்னு சொல்லலாம். செல்ஃபி வீடியோ ஏற்கனவே இந்த வீடியோ ஸ்டார்ட்டில் பார்த்துருப்பீங்க. பட் இதை பாருங்களேன், இந்த கோஸ்டிங் இருக்குது. இது உங்கள் தலைக்கு பின்னாடி லைட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா, செல்ஃபி கேமரா அண்டர் டிஸ்பிளே இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. ஓவரால் குவாலிட்டியும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ப்ளஸ் 1080pக்கு ரெஸ்ட்ரிக்டட். ஸ்டில்ஸ் வீடியோவோட கொஞ்சம் பெட்டர். ஸ்கின் டோன்ஸ் ஓகே, பட் டீட்டெயில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ கடைசி பல மாதத்தில் நம்ம கவர் பண்ண எந்த ஃபோனுமே மிட் ரேஞ்ச் உட்பட இதோட மோசமாக இல்லை. பட் ஆனாலும் இது வரைக்கும் நான் பார்த்த அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமராஸ்லேயே இந்த 16 MP கேமரா தான் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. பட் இன்னமும் ரெகுலர் செல்ஃபி கேமராஸ் லெவலில் இல்லை. ஸோ இந்த அண்டர் டிஸ்பிளே டெக்னாலஜினால் டிஸ்பிளேயில் இன்டரப்ஷன்ஸே கிடையாது. இந்த கேமராவை கவர் பண்ணுற பேட்ச் சுத்தமாக நோட்டீஸ் பண்ண முடியல. எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு ஸ்க்ரீனை ஃபுல்லாக ஒயிட் ஆக்கி அப்போவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆங்கிள்ஸ்லேருந்து பார்த்தா லைட்டாக நோட்டீஸ் பண்ண முடியும். பட் நார்மல் யூசேஜில் யாருமே நோட்டீஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த பேனல் இது ஒரு 6.8 inch OLED பேனல். BOEலேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெசல்யூஷன் Full HD+ 120 Hz ரெஃப்ரெஷ். லோ பிரைட்னஸ் லெவல்ஸில் 2160 Hz PWM டிமிங் கிடைக்குது. ப்ளஸ் இது ஒரு பிரைட்டான பேனல். 650 nits வரைக்கும் மேனுவல் மோடில் போகுது. ஆட்டோ மோடில் 1100 nits. ஸோ அவுட்டோர்ஸ் யூசேஜ் பிரச்சனை இருக்கக்கூடாது. நூபியாவும் இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பிளேஸ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆப்டிக்கல் ஸ்கேனர் பொசிஷன் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக ஆக்யூரேட்டாகவும் இருந்தது.
சாஃப்ட்வேர்னு பார்த்தா இந்த ஃபோன் ரெட்மேஜிக் OS 9ல் ரன் ஆகிட்டு இருக்கு, ஆண்ட்ராய்ட் 14 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். ஸோ நிறைய சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் இந்த வீடியோவில் இது வரைக்கும் பார்த்துருப்போம். இது போக சில சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ், இப்போ அந்த ஃபேன் ஆன் பண்ணலோ இல்லை சவுண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு சாய்ஸஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்ட்யூட்டிவாக இருந்துச்சு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சாலிடான சாஃப்ட்வேர் ப்ளஸ் தரமான ஹார்ட்வேர் இருக்கிறதுனால ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. ப்ரைஸிங்னு பார்த்தா இங்கே தான் ஒரு உள்குத்து இருக்குது. ரெட்மேஜிக் 9 Pro டெக்னிக்கலாக 4400 யுவானுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 52,000 கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இல்லை $620. பட் இது 8 to 56 வெர்ஷனுக்கு எல்லாத்துலேயும் ஹெட்லைன்ஸில் வந்து இந்த ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ல வைக்கிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களே தவிர ஆக்சுவலாக சேலுக்கு போடவே இல்லை. ரியலிஸ்டிக்காக வாங்குறதுக்கு சீப்பஸ்ட் ஆப்ஷன் 12 to 56. ஸோ அதோட ப்ரைஸ் 4800 யுவான், கன்வெர்ட் பண்ணால் $56,000 இல்லை $680. மொக்கையாக பண்ணுறாங்க. இதை வாங்கக்கூடாது, வேறு கேமிங் ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னு பார்த்தா வேறு கேமிங் ஃபோனே இல்லை. இன்றைக்கி தேதிக்கு 8 Gen 3 கேமிங் ஃபோன்னா இது மட்டும்தான். ஸோ ப்ரைஸிங் இந்த சொதப்பல் போக நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிப்பிக்கலாக ROG ஃபோன்ஸ் எப்போவுமே ரெட்மேஜிக்கோட ரேட் அதிகம் தான். ஸோ ROG ஃபோன் ரேட் இதோட கம்மியாக வரதுக்கு சான்சஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஸோ இது ஏன் தாட், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 56,000 $60,000 அந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வர்த்துன்னு நினைக்கிறீங்களா? இந்தியாவில் லான்ச் ஆகுமான்னு கேட்காதீங்க. ரெட்மேஜிக் இந்தியாவில் லான்ச் பண்ணதில்லை. ஸோ இந்த ஃபோனும் இந்தியாவுக்கு வராதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஃபோன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மேபி ஃபியூச்சர் லான்ச்சஸ் இன்னும் குளோபலாக எடுத்துகிட்டு வர சான்ஸ் இருக்குது. ஸோ எனிவேஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.